ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ரா சுருந்து. இன்றைக்கி நம்ம அச்சஸெல்லாம் பேக்கரி கடைகளில் இருக்க முள்ளு முறுக்கு வீட்டிலேயே எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியான அளவுகளோடு எண்ணெய் குடிக்காத உடனடியாக செய்யக்கூடிய முறுக்கு தான் இது. ரொம்பவே டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது சின்ன சைஸ் முள்ளு முறுக்குன்றனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் எண்ணெய் குடிக்காத முறுக்குன்றனால எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வறுக்காத அரிசி மாவு. அரிசி மாவில் குருணைகள் இருக்கக்கூடாது. குருணைகள் இருந்தால் முறுக்கு பொரிக்கும் போது வெடிக்கும். ஸோ இந்த மாவு வந்து சலிச்சிக்கலாம். கடையில் வாங்குகிற அரிசி மாவு பயன்படுத்துகிறதா இருந்தால் இடியாப்பம் அரிசி மாவு வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லா நைஸாக அரைச்சிருப்பாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சலிச்சாச்சு. எவ்வளோ குருணைகள் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவு ஓரமாக இருக்கட்டும். அரிசி மாவுலேருந்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 பொருளுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஆனால் எவ்வளோ நேரம் அரைச்சாலும் கண்டிப்பாக இதிலும் குருணைகள் இருக்கும். ஸோ இந்த மாவும் சலிச்சிக்கலாம். அவல் எதுக்காக சேர்த்துருக்கோம்னா, முறுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். சாப்பிடும் போது ரொம்ப கருக்கு முறுக்குன்னு இல்லாமல் க்ரென்ச்சாக லைட் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ நான் சொல்லியிருக்க அளவுகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சலிச்சாச்சு. இதுலேயும் எவ்வளோ குருணைகள் இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. முறுக்குடைய ஹைலைட் ஸ்பெஷலே வந்து இந்த கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரே ஈவனாக கலந்தாச்சு. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த நெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் ஒரே ஈவனாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் எடுத்து இப்படி ஹோல்டு பண்ணி பார்க்கும்போது ஷேப் வரணும். அப்போ இந்த நெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் சரிசமமாக பரவிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவு பிணைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி மாவு பிணைஞ்சிக்கோங்க. தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த கப்பில் வந்து மாவு மெஷர்மெண்ட் பண்ணமோ சேம் அதே கப்பில் தான் 2 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்து நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நான் முறுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு பழக்கம் இருக்கனால கையில் இதை போல் கலந்து விட்டுட்டு இருக்கேன். இந்த முறுக்கு மாவு பிணைறதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. சில அரிசி மாவு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து 2 கப் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். முறுக்கு மாவில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்கும். இதே நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்து மாவு கெட்டியாக பிணைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து சரியாக பிழிய வராது. முறுக்கு வந்து பிழியும் போது பார்த்திங்கன்னா நடுநடுவில் கட் ஆகும். 2 கப் தண்ணியில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி மிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவு பிணைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த மாவு வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்தோன்னா பிணையில, சும்மா லைட்டாக தான் பிணைஞ்சிருக்கும். லைட்டாக பிணைஞ்ச இந்த மாவை ஒரே பக்கமாக வச்சு இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சோம்னா அந்த லைட்டான சூடுலேயே இன்னும் கொஞ்சம் மாவு வெந்து நல்லா சாஃப்டாகும். முறுக்கு உரலில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதான் உரலில் வந்துட்டு மாவு ஒட்டாமல் இருக்கும். ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அச்சு பார்த்திங்கன்னா ஸ்டார் அச்சு தான் போட்டிருக்கேன். முள்ளு முறுக்குக்கு வந்து ஸ்டார் அச்சு தான் போடணும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து சுடு தண்ணி சேர்த்து மாவு பிணைஞ்சிருக்கனால மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மாவு இதை போல் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ தான் மாவு வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து சாஃப்டாக பிணையணும். மாவு வந்து பிணையும் போது ட்ரையாக இருந்துச்சுன்னா கையை வந்து அடிக்கடி வந்துட்டு தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு மாவு பிணைஞ்சிக்கோங்க. கை நனைக்கிற தண்ணியும் வந்துட்டு நார்மல் வாட்டர் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முறுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா 2 காமனான மிஸ்டேக் வந்து, ஒன்று வந்து முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். அப்படி இல்லைன்னா முறுக்கு பிழியும் போது பார்த்திங்கன்னா நடுவில் கட் ஆகும். ஸோ இந்த 2 மிஸ்டேக்குமே வந்து ஈஸியாக சரி பண்ணலாம். முறுக்கு பிழியும் போது மாவு கட் ஆகுதுன்னா தேவையான அளவுக்கு தண்ணீர் இல்லை, மாவு ட்ரையாக இருக்குன்னு அர்த்தம். தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு லைட்டாக மாவில் தெளிச்சு விட்டு பிணைஞ்சிட்டிங்கன்னா மாவு சாஃப்ட் ஆகிடும். இதே வந்துட்டு முறுக்கு எண்ணெய் குடிக்குது அப்படின்னா மாவில் அதிகமாக தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மறுபடியும் மாவு பிணைஞ்சிட்டிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான பதமாகிடும். அதனால் முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ உரலில் சேர்த்துக்கலாம். உரல் ஃபுல்லாக மாவு சேர்க்கக்கூடாது, ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு பிழியும் போது பார்த்திங்கன்னா ஒரு சுற்று சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு சுற்று வந்து அந்த முறுக்குக்கு மேலேயே இப்படி வச்சு கார்னர் இப்படி ஒட்ட வச்சிடணும்.
நெக்ஸ்ட்டு சுற்று வந்து முறுக்கு பக்கத்துலேயே சுற்றுனீங்கன்னா முறுக்கு வந்து பெரிய சைஸ் ஆகிடும். நம்ம வந்து பேக்கரி கடைகளில் விற்கிற மினி முள்ளு முறுக்கு தான் செய்கிறோம். ஸோ அதை வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு சுற்று வந்து அந்த முறுக்கு மேலே சுற்றிட்டு ஜாயின் பண்ணணும். முறுக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒன்று எடுத்து கையில் காமிக்கிறேன் பாருங்கள். கையில் எடுக்கும்போது மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பதமே. இப்போ முறுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு கிள்ளி எண்ணெயில் போட்டு பார்த்தீங்கன்னா போட்ட உடனே அந்த மாவு மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு முறுக்காக உள்ளே சேர்த்துக்கோங்க. அதிகமாக பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா? நம்ம வந்து அவல் சேர்த்துருக்கனால பபுள்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். முறுக்கு வந்து எண்ணெயில் போட்ட உடனே கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் நீங்கள் உடனே கரண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முறுக்கு வந்து பிரிஞ்சிடும். ஸோ ஒரு 2 செகண்ட் மட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கரண்ட் யூஸ் பண்ணி முறுக்கு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அடங்கியிருக்கு. முறுக்கும் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து முழுமையாக அடங்கிடுச்சு. முறுக்கு நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும். சில முறுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா ட்ரை ஆகும். ஆனால் இந்த முறுக்கு பாருங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்து அடுத்த செகண்டு நல்லா ட்ரையாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஃபைனல் பேட்ச் ஃப்ரை பண்ணியாச்சு. எல்லா முறுக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணிவிட்டு முறுக்கு கூட சேர்த்து லைட்டாக இப்படி குலுக்கி வச்சிங்கன்னா அந்த கருவேப்பிலையுடைய ஃப்ளேவரும் முறுக்கு ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு முறுக்கு உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா முறுமுறுன்னு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு வந்து 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் ஒரு டைட்டான ஏர் கண்டர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு அப்படியே இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.